கடகராசி எடுத்துட்டோம்னா காலச்சக்கரத்துக்கு 4 இருக்கிறதுலே வந்து சூப்பரான ஆளு. இவங்களுக்கு ஒரு வீடு தாங்க. எல்லாருக்கும் 2 ஆதிபத்தியம்னா, அம்மாவுக்கு இணை வேற எந்த அம்மாவும் வர முடியாது. அம்மான்னு வேணா வார்த்தைய சொல்லலாம். அது மாதிரி கடகத்துக்கு அவங்க தான் நிகர். வேற யாருமே இல்ல அப்படிங்கிற மாரி சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச ராசி தான் வந்து கடகம். எப்படி நம்ம வந்து சந்திரனோட ஒப்பிடுறோம் அப்படின்னா, 15 நாள் தேய்பிரையா இருக்கும், 15 நாள் வளர்பிறை. அப்படியே தேஞ்சு வளரக்கூடிய நிலை. அம்மாவும் மனசுல பிள்ளைய திட்டுவாங்க, கஷ்டப்படுவாங்க. அடுத்து என் பிள்ளையாச்சும் தூக்கி அணைச்சுப்பாங்க. அம்மாவுக்கு இணை வேற எதுவுமே இல்லை இல்லையா? சோ அது மாதிரி அன்பு, இரக்கம், கருணை, பாசம் ஏகப்பட்ட விஷயங்களை தியாகம் பண்ணி வாழக்கூடிய நபர்களே பார்த்தீங்க அப்படின்னா கடகம். கடகத்துல பார்த்தீங்கன்னா ஓவரால் ஹிஸ்டரி நிறைய வச்சிருப்பாங்க. நான் படாத கஷ்டம் இல்லைங்க, எவ்வளவோ இருக்குங்க. அம்மா கிட்ட போய் கிடைக்கலாம் வெளியில சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குள்ள எவ்வளவு சாக்ரிஃபை பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கடகராசிக்கும் அவ்வளவு விஷயங்களை தேக்கி ஏதோ பொழுதுங்க வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியா வரக்கூடிய நிலை தான் இந்த சனி பயிற்சி. அதாவது அர்த்தாஷ்டம சனி விலகி உங்களுக்கு பாக்கியமா மாறுது. அதாவது 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய நிலைகள் வந்து உங்களுக்கு பாக்கியத்தை அள்ளி கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த சனி பகவான் வந்து உங்களுடைய தாய் தகப்பனார் என்ன புண்ணியம் பண்ணாங்க, முன்னோர்கள் என்ன நல்லது பண்ணாங்க, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய பேருக்கு பரம்பரை சொத்துக்கள்லாம் கிடைக்கும். கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு அந்த இவ்வளோ எங்க வீட்டுல பேசவே இல்லைங்க, தரமாட்டேன்னு பிரிச்சு கொடுக்க மாட்டேன்னு மல்லு கட்டிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, வா வந்து சைன் பண்ண உனக்கான விஷயம் தரேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும். ஸோ பூர்வ புண்ணியமும் சரி, பாக்கியமும் சரி, உங்க குடும்பத்துல என்னென்னலாம் நல்லது கெட்டது இருக்கோ எல்லாத்தையும் அனுபவிக்க பிறந்திருக்கக்கூடிய காலகட்டமா இந்த 2.5 ஆண்டு காலம் இருக்க போகுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க. சில பேர் வந்து கையில பணம் வருதுன்றதுக்காக விரயம் பண்ண வேணாம். ஸோ அதை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டா மாற்ற முடியும் அப்படிங்கிறது எழுதிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்ன வரைக்கும் எடுத்து வச்சதெல்லாம் தோல்வின்றப்போ இனிமே எங்க ஆல்ரெடி எங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல குரு இருந்து இப்போ அவரும் வரப்போறாரு எங்க ராசிக்கு. ஸோ நாங்க எடுத்து வைக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலை உண்டு. 5ஆம் இடம்னாலே பூர்வ புண்ணியம், ஏதோ நல்லது பண்ணியிருக்கேன் போலப்பா, கொஞ்சம் வந்து எட்டி பாக்குது. பல பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம் ஆஃப் பீரியட்ல வெளிநாடு வெளியூர் யோகம் உண்டு. கடகராசிக்கு அதே மாதிரி உங்களுக்கு ரிஷபத்துக்குமே வெளிநாடு யோகம் உண்டு. நம்ம இப்ப மிஸ் பண்ணிட்டோம். எல்லாரும் வெளிநாடு சுத்த போறாங்க போலயே. வெளிநாடு வெளியூர் கண்டிப்பா இவங்க எல்லாம் மாற்றத்தை மட்டுமே டிராவல் பண்ண உங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில முன்னேற்றம்ன்றது கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஸோ கிடைக்கிற காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான்.